ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க்கு கேரக்டரும் ஸ்கார்பியோனோட சீட் கோடும் தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹல்க்கு கேரக்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லேடி கேரக்டரோட சீட் கோட் பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஆர்ஜிஎஃப் டூல்குள்ளே போயிட்டு PM9 அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டு டிக்கு கொடுத்தா சைடில் பாருங்கள் பிளேயர் மோடு 9 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே போயிட்டு ஃபஸ்ட்லேருந்து உள்ளே வந்தோம்னா நமக்கு லேடி கேரக்டர் மாறிடும். ஸோ அவ்வளோதாங்க, லேடி கேரக்டர் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, நம்ம பாய் கேரக்டருக்கு ஒரு ஹேர் போடுவோம் தெரியுமா, அந்த ஹேரு லேடி கேரக்டரும் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதான் சொன்னேன், கேமரா ரொட்டேட் பண்ண முடியல. சரி ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அடுத்து ஹல்கோட சீட் கோடு எப்படின்னு பார்த்துடலாம். அதுவும் அப்படி தான். ஃபோன் ஓப்பன் பண்ணி ஆர்ஜிஎஸ் டூலில் PM10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டிடும் சைட்லேயே. ஆர்ஜிஎஃப் டூலில் ஹல்க்கு பதிலாக பல்க்குன்னு இருக்கும் நேமு. அதேமாரி தான் சேம். வெளியே போய்ட்டு மறுபடியும் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பல்க் வந்துடும். ஸ்பீடு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஜம்ப்பும் பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறான். காமோவில் ஏறிட்டான். இருங்க, கார் மேலே குதித்து பார்ப்போம். என்னடா கார் அங்கிட்டு போச்சு. இது ஜம்பிங் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கீழே குதிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அப்படியே தர பொழக்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. காரை குத்துனா காரு ஒரே அடியில் உடஞ்சிருது. சரி நில்லுங்க, நம்ம அந்த காரை ஓட்டி பார்ப்போம். நில்றா எங்கடா போய்கிட்டே இருக்க. நில்லுங்க, அந்த காரை பிடிச்சிருவோம். ஜம்ப் அடித்தா சைடில் போயிடுறான். இருங்க, நம்ம மறுபடியும் ஒரு ஜம்பை போட்டு முன்னாடி போய் காரை மதித்து நிப்பாட்டுவோம். அவன் அங்கேயே நின்ட்டான். சரி, இவன்ட்டேருந்து காரை பிடிங்கிடுவோம் கைஸ். அவனை அச்சு வெளியே போட்டு நம்ம கார் எடுத்துப்போம். என்னங்க இது, தலை மட்டும் வெளியே தெரியுது. இங்கே பாருங்க கைஸ், பல்க்கு கேரக்டரோட தலை மட்டும் வெளியே தெரியுது. உருவம் பெருசாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது போல். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த சீட் கோடுக்கு போயிடலாம். இல்லைங்க, இந்த காரை உடச்சிருவோம். ஒரே அடியில் பறந்து போய் வெடிஞ்சிருச்சு. நம்மளோட அடுத்த சீட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோனோட சீட் கோடு தாங்க. ஓகே கைஸ், ஃபோனை ஓப்பன் பண்ணி டயலில் பார்த்தீங்கன்னா 5309 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஸ்கார்பியோன் வந்துடும். கார் பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதை கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த கலர் பார்க்க ரொம்ப திக்னஸாக இருக்குது. இல்லைங்க, RGB போட்டு பார்க்கலாம். கார் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இல்லைங்க, காரை ஓட்டி பார்ப்போம். இதில் தலை தெரியுதா என்னன்னு பார்ப்போம். இதில் தலைனா தெரியல. இல்லைங்க, முன்னாடி இது ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். எங்கடா திரும்ப மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க கைஸ், அவன் கையை மட்டும் வெளியே தெரியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நோட்டிஃபிகேஷனில் வரும்.